ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ் தகுதி தேர்வுக்கான அந்த வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம வந்து பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் நியூ எடிஷன் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து முடிக்கிற தருவாயில் வந்துட்டோம். மேக்ஸிமம் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 1 or 2 வீடியோஸ் கூட போகும்னு நினைக்கிறேன். முதல் இயர் வந்து நான் ஆகிடுங்க கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம 2வது இயர் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரிங்க, இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுக்கு முன்னால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இலக்கண பகுதி. சொல் அப்படின்ற அந்த இலக்கண பகுதி தான். ஓல்டு எடிஷன்ல நம்மளுக்கு எழுத்து சொல் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. எடிஷன்ல சொல் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்துருப்போம். அந்தக்கான ஆன்சர் பார்த்துடலாம் பாருங்க. வாழையும் கமுகமும் தாழ்வுளைதெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் எனும் வரிகளில் சிலப்பதிகாரம் குறிப்பிடும் சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? சூப்பருங்க. இது சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய காடுகான் காதில் வரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். இதுல தென்னவன் அப்படின்றத பாண்டியன் குறிக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். இதுல அந்த சிறுமலை அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் காணப்படக்கூடியவர் தான். ஓகேங்களா? அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். சிறுமலை அப்படின்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் காணப்படக்கூடியது. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ நான் என்ன நீ சொன்னா போல கண்ணகி கோவலன் வந்து பார்த்தீங்கன்னா கவுந்தடிகளோட போறப்போ அந்த சிறுமலையை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை புகுந்து பாடுற போலதான் வந்து இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப திண்டுக்கல்ல தான் வந்து மலை வந்து காணப்படுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. மொழி எத்தனை வகைப்படும்? மொழியானது எத்தனை வகைப்படும்? சூப்பர். ஒரு மொழி வந்து பாத்தீங்கன்னா 3 வகைப்படும். மொழி வந்து 3 வகைப்படுங்க. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு மொழியானது 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு மொழி 3 வகைப்படும். அடுத்த செகண்ட் கொஸ்டின். ஒரு சொல்லானது தனித்து நின்று ஒரு பொருள் தருமாயின் அது டேஷ். ஒரு சொல் வந்து தனியா நின்று ஒரு பொருளை கொடுக்குதுங்க. அப்படி கொடுத்தா அது டேஷ் எனப்படும். சூப்பர். தனிமொழி ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஒரு சொல் வந்து தனித்து நின்று ஒரு பொருளை கொடுக்குதுன்னா அது வந்து தனிமொழி என அழைக்கப்படும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஷ். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஷ். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஷ். தொடர்மொழி பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 2, அதாவது ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருள் தந்தா நம்ம தனிமொழி சொல்றோம். அதே 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அது நம்ம தொடர்மொழி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அடுத்து 4th கொஸ்டின். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தருவது. இதாங்க ரொம்ப முக்கியம். அதை தனியா பாக்குறப்ப அது ஒரு பொருள் கொடுத்துருப்போம். அதே நீங்க பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது வேறொரு பொருளை தரக்கூடியதாகவும் இருக்கும். அவ்வாறு வேறொரு பொருளை தரக்கூடியதா இருந்தா ஓகேங்களா, அதை நம்ம எவ்வாறு அழைப்போம்? ஸோ அது மட்டும் இல்லாம இது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் ஒரு பொதுவாய் அமைவதால இது நம்ம என்ன சொல்றோம்? பொதுமொழி அப்படின்னு அழைக்கிறாங்க. இது வந்து நம்ம பொதுமொழி அப்படின்னு அழைக்கிறோம். அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். தனித்து நின்றா ஒரு பொருளையும் அதே பிரிச்சு பார்த்தா வேற பொருளையும் தரக்கூடியது பொதுமொழி. 8 மற்றும் வேங்கை என்பது எவ்வகை மொழி? 8 மற்றும் வேங்கை என்பது எவ்வகை மொழி? இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வேங்கை என்பதை அப்படின்றத வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுல பாருங்க, 8 அப்படின்றத நீங்க அப்படியே படிச்சீங்க அப்படின்னா தனித்து நின்று படிச்சீங்கன்னா அது 8 அப்படின்ற ஒரு எண்ணெய் ஒரு நம்பரை வந்து குறிக்கக்கூடியதாக வந்து இருக்கும். இதே அதை பிரிச்சு எல் கூட்டல் தூ என்னதுங்க எல் கூட்டல் தூ அப்படின்னு நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்மொழியா பிரிஞ்சு நின்று எல்லை வந்து உன் அப்படின்ற அந்த பொருளை தரக்கூடியதா வந்து இருக்கும். அப்ப தனித்து நின்று ஒரு பொருளையும் அதை பிரிச்சு பார்க்கறப்ப வேற பொருளையும் தரக்கூடியதா இருக்கிறதுனால இது வந்து ஒரு பொதுமொழி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வேங்கை
வேங்கையை நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நிற்கிறப்ப வேங்கை மரத்தை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கும். அது பிரிச்சிங்கன்னா வேம் கூட்டல் கை அப்படின்னு பிரிக்கிறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருமா, வேகின்ற கை அப்படின்ற பொருள்ல வரக்கூடியதா இருக்கும். அப்போ தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிச்சு பார்த்தா வேற பொருளையும் தரத்தினால இது வந்து பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்து 6th கொஸ்டின். ஒரு வினையானது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது, ஒரு வினையோ அல்லது செயலையோ குறிக்கிற ஒரு பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது. ரொம்ப முக்கியமானது பாருங்க, உணர்த்தாமல் வருவது டேஷ் எனப்படும். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா தொழிற்பெயர். ஏதாங்க இதுக்கான ஆன்சர், தொழிற்பெயர். ஸோ ஒரு வினையோ அல்லது ஒரு செயலையோ குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, பெயர் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா எந்த எண், இடம், காலம், பால் இது நாலுத்தையுமே என்ன பண்ணதுங்க, குறிப்பாவோ அல்லது வெளிப்படையாவோ எதுவுமே உணர்த்தாமல் வரக்கூடியதா வந்து இருந்தா அதுதான் வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல். சூப்பர். எதுங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர். ஏதாங்க இதுக்கான ஆன்சர், முதல்நிலை தொழிற்பெயர். ஸோ விகுதியே இருக்காது, ஆனா அதனோட வினைப்பகுதியா வந்து நம்மளுக்கு தொழிற்பெயரா வந்து மாறிடும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தட்டு அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வினைப்பெயர் தான், வினைதான். ஓகேங்களா. தட்டுதல் அப்படின்ற அந்த ஒரு சொல்லோட ஒரு வினை சொல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு அப்படின்றது. அந்த வினை பெயர் என்ன பண்ணும், நம்மளுக்கு முழு மீனிங்கை கொடுத்துரும். தட்டு அப்படின்னா தட்டுதல் அப்படின்ற அந்த மீனிங்கை நமக்கு உரைக்கக்கூடியதா வந்து இருக்கும். அதனால தான் என்னன்னு சொல்றாங்க முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இதே விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வந்துச்சுன்னா அதை முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தட்டு அப்படின்றது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து கேடு, சூடு ஆகியவை டேஷ். கேடு, சூடு ஆகியவை டேஷ். சூப்பர். முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். சீதாங்க இதுக்கான ஆன்சர், முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். சரி, இது நான் அந்த ஆப்ஷன் மாத்தி டைப் பண்ண விட்டுக்கிறேன். முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா. ஏன்னா கெடுதல் அப்படின்றது தொழிற்பெயர், அதனுடைய முதலடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விகுதி பெறாமல் வினைப்பகுதியா வரக்கூடியது வந்து கெடு, அதனால இது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். இதுவே முதல்நிலை திரிந்து கேடு. ஓகேங்களா. எப்படி மாறுது, கேடுன்னு மாறுது. ஓகேங்களா. முதல்நிலை திரிந்து மாறினதால இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்ப கேடு, சூடு ஆகியவை முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்கள் ஆகும். அடுத்து 9வது கேள்வி. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும், வேற்றுமை உருபை ஏற்கலாம் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவுது. வேறொரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை தான் வந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றோம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். இந்த வேர்டு நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை உரிபை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து வினையால் அணையும் பெயர். வந்தவர் அவர்தான். ஸோ வந்தவர் அப்படின்றது அவர்தான் அப்படின்ற வேறொரு பயனிலையை வச்சு என்ன பண்ணுறதுங்க முடியுது. அதை நான் சொல்றாங்க வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தவறானது எது? ஸோ இந்த கூற்றுல எது தவறா இருக்கு அப்படின்னா இங்க தொழிற்பெயர்க்கான கூற்றுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கும். ஆமாங்க, வினை பெயர் வினையும் பெயரும் தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்லுவோம், தொழிற்பெயர்னு சொல்லுவோம். இது கரெக்ட் தான். இது வந்து காலம் காட்டாது, இது வந்து காலம் காட்டாது, கரெக்ட் தான். மூவிடத்திற்கும் உரியது தவறுங்க. இது வந்து படற்கைக்கு மட்டுமே உரியது. தொழிற்பெயர் வந்து என்னதுங்க, படற்கைக்கு மட்டுமே உரியதுன்னு வரணும். அப்போ 3வது கூற்று வந்து இங்க தவறானது. இதை நான் எக்ஸ்பிளேஷன் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. தொழிற்பெயர் வந்து படற்கைக்கு மட்டுமே உரியது, அதனால 3வது கூற்று இங்க தவறா இருக்கு. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமாக ரிவிஷன் கொடுத்துட்றேன். மொழி வந்து 3 வகைப்படும். ஒரு சொல் தனித்து நின்ற பொருள் தந்தா அது தனிமொழி. அதே ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தா தொடர்மொழி. ஒரு சொல் தனித்து நின்ற ஒரு பொருளையும் பிரிச்சு பார்க்குறப்ப வேற ஒரு பொருளையும் தந்தா அது வந்து பொதுமொழி. 8 மற்றும் வேங்கை என்பது எவ்வகை மொழிகள்னா அதுவும் பொதுமொழி தான்.
ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயர் ஆவது முதல்நிலை தொழிற்பெயர். கேடு, சூடு ஆகியவை முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்கள். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். இதுல தவறா இருக்கிறது தொழிற்பெயர்ல படற்கைக்கு உரியது, மூவிடத்திற்கு உரியது வராது. அடுத்து 11வது கேள்வி, உங்களுக்கான கேள்வி. கூற்றை கவனி. வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் சார்ந்த 3 கூற்றுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. தொழில் செய்யும் கருத்தாவை குறிக்கும், காலம் காட்டும், மூவிடத்திற்கும் உரியது. இந்த 3 கூற்றுகள்ல எது வினையால் அணையும் பெயருடன் சரியா இருக்கு இல்ல தவறா இருக்கு அப்படின்றத பொறுத்து நீங்க 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. அதுக்கான ஆன்சர் நடத்த கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு நான் அதுக்கான எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடைய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த வீக்கோட இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல முடிய போது அதுக்கான ரிவிஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். தேங்க்யூ கைஸ்.